இசையமைப்பாளர், இசைஞானியின் புதல்வர், அன்பு புதல்வர், இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா சார் வந்து 90s ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் நம்ம தீவுத்திடல் நடந்துகிட்ருக்கு. சிறப்பு அழைப்பாளராக இன்றைக்கி துவக்கி வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் தீவுத்திடலுக்கு. தீவுத்திடலில் பல வேலைகள் இருந்தும் பல மியூசிக் வேலைகள் இருந்தும் அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்காக எங்களுடைய எக்ஸ்ஆர்எஸ் ஈவெண்ட் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்மளுடைய எக்ஸிபிஷனை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி. இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்ல மோட்டிவ், குழந்தைங்களையும் பெரியவங்களையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாரம்பரியமிக்க ஒரு 90ஸில் வந்து இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னலாம் அவங்க வந்து குழந்தைங்களுக்கான அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே இருக்குது. சாரையும் கேளுங்க. இல்லை, கோலி பம்பரம் கிட்டிப்புள்ள அந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே இருக்குது சார். அன்றைக்கி இந்த மாதிரி சைக்கிள் வாடகை சைக்கிள் இருக்கு இல்லையா, அது மாதிரி வாடகை சைக்கிளுமே இங்கே இருக்குது. அன்றைக்கி இது குதிரை வண்டி, மாட்டு வண்டி எல்லாமே லைவ். ஓப்பன் தியேட்டரு அந்த காலத்தில். ஆமாம் சார், ஆமாம் சார், அந்த ஓப்பன் தியேட்டருமே இருக்குது. அது ஃபிலிமில் தான் ரன் பண்ணுறோம் சார். ஃபிலிம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இப்போ இங்கே இந்த நம்ம ஒகேனக்கல் டேமில் வந்து பரிசலில் போவாங்கள்ல, அது மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் வருவீங்களா? சொல்கிறாங்க, பார்க்கலாம். அது கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் இப்போ அமெரிக்காவில் ஃபாரின்லலாம் வந்து இன்னும் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்குது. அது அவங்களோட பாரம்பரிய இசை. ஹங்கேரியன் ஃபோக் மியூசிக்னு இருக்குது. அந்தந்த ஊருக்கான ஃபோக் மியூசிக் அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சைனீஸும் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ், கொரியன் எல்லாருமே அவங்கவுங்க பாரம்பரிய இசையை வந்து இன்னும் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய குரூப்பு, பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதில் பங்கேற்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் பாரம்பரிய இசைன்னு வரும்போது பெரிய ஆட்கள்லாம் கொஞ்சம் விலகிடுவாங்க. ஸோ இந்த நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம எங்கேருந்து வரோங்கிற ஐடென்டிட்டி வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற நான் தனியாக இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கேன். ஆனாலுமே இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்.